Hi friends, welcome back to the JoVin பயணம். இன்னைக்கு JoVin பயணத்தில் ஒரு ஆஃப்டர்நூன் vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ மணி பார்த்துட்டிங்கன்னா 12 மணி இருக்கும். நானும் மியா குட்டியும் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போல்லாம் பாயில் படுக்க போட்டு பொம்மை போட்டாலும் விளையாடுறதில்ல. இந்த மாதிரி தனியாக போயிட்டு அதுக்கு எங்கெல்லாம் பிடிக்குதோ அங்கே விளையாட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னாலும் அப்படி சைடில் திரும்பி பார்த்துட்டு அந்த சைடு திரும்பிக்கிறது. இந்த மாதிரி நிறைய குறும்பு சேட்டைகள் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பவின் வந்து இப்போ 8 மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னையிலேருந்து 8வது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் நான் மதியம் வந்து இன்றைக்கி மூளை கிரேவி, அதாவது ஆட்டோட மூளை கிரேவி பண்ண போகிறேன். அதையும் மியா குட்டிக்கு வந்து சாதம் ரெடி பண்ணுவேன். அதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டு இருக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மியா குட்டி என்ன பண்ணிகிட்ருக்குற? என்ன பண்ணிகிட்ருக்க? என்னையா பண்ணிகிட்ருக்குது? இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, வாங்க 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 வாங்கன்னு சொல்லவே திரும்புதான் வண்டி அடித்த அங்கொண்டி. நீங்கள் இங்கே வாயா, வாடி 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 தங்க குட்டி, தங்க மிட்டாயி, வாடி வாடி வாடி, வாயா வாயா வாயா, வாயா வாயா வாயா, வாடி வாடி தங்க குட்டி, வாடி வாடி தங்க குட்டி, தங்க குட்டி, தங்க குட்டி, வா தங்க, இங்கே வாயா வாங்க. வந்து வடைச்சட்டி நல்லா சூடாயிருச்சு. ஆயில் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் வந்து நான் இந்த அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கட்டும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதிலே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் கொஞ்சம் சேர்த்து பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கலாம். இப்போ பச்சை வாசனை போனதுமே ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தக்காளி சேர்த்து வதக்கணுமா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து மசாலா எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்சமாக அளவாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் எடுத்திருக்கேன். ஏன் மிளகாய் தூள் கம்மியாக எடுத்திருக்கேன் அப்படின்னா இது வந்து ஒரு 15-20 அளவுக்கு வந்து நான் பொடிச்சு வச்சுருக்கேன். இது மிளகு, இதோட காரம் இருக்கும் அப்படின்னு. மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து இது வந்து என்ன பார்த்துட்டிங்கன்னா கடையில் வாங்கின மட்டன் மசாலா அதுதான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து இதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா வந்து இதை வதக்கி விட்டுலாம். லைட்டாக உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம். பச்சை வாசனை போகட்டும். இப்போ வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கறி போயிடும். அதனால லைட்டாக தண்ணி சேர்த்து இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 2 மூளை வந்து இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சீக்கிரம் வெந்துடும். முட்டை மாதிரி தான், அதனால சீக்கிரம் வெந்துடும். மண்டை மூளை வேலை செய்யாதனால இந்த மூளையை நம்ம ரெடி பண்ணி சாப்பிடுவோம். இங்கே பாருங்க, இப்படி அமுக்கணும் அப்படின்னா அது ரெண்டாக அதுவே தானாக உடஞ்சிரும். டக்குன்னு நமக்கு வெந்துடும். அதனால் நம்ம கட் பண்ணியெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. இது பாருங்கள் எப்படி நல்லா கிரேவியாக வந்துட்டுருக்கு. இதில் லைட்டாக மறுபடியும் தண்ணி தெளித்து ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகட்டும், ட்ரை ஆகட்டும்னு விட போகிறேன். நான் தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா கருகிரும் அடியில். அதனால் லைட்டாக தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிரேவி ஆகட்டும்னு விட போகிறேன். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து மல்லித்தூளும் கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் தூவி மிக்ஸ் பண்ணிப்போம். அவ்வளோதான், சும்மா கமகமகமன் வாசனையாக இருக்குது. எடுத்து சாப்பிட வேண்டிதான், முடிஞ்சிச்சு. இப்போ சாப்பாடு கூட என்ன பண்ண போகிறோன்னா இதை நல்லா வச்சு பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்கும்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். தம்பிக்கு வந்து நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி மதியம் வந்து தம்பிக்கு வந்து இந்த சாப்பாடு தான் கொடுக்க போகிறேன். இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அரிசி, நார்மல் அரிசி, நம்ம வீட்டில் செய்கிற அரிசி. குட்டி நான் மினியேச்சருக்காக வாங்கி வச்சுருந்தேன்ல, அதில் தான் வந்து அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு வந்துட்டு பருப்பு, இந்த பருப்பு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கடலை பருப்பு, அந்த பருப்பு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து அலசிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா. அடுத்து வந்து முட்டைக்கோஸ் வந்து நான் நார்மலாக வந்துட்டு நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணும்போது இந்த பருப்பு போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. இதில் வந்து 2 வெங்காயம், 3 வெங்காயம், ஒரு வெள்ளைப்பூடு, ஆட்டாத்தங்காய், மஞ்சள் தூளும் ஜீரகமும் சேர்த்துருக்கேன். இதுவே இதில் போட்டுக்கலாம். பருப்பு சேர்த்துற எல்லாத்துலேயுமே நம்ம வந்து லைட்டாக கொஞ்சமாக இந்த அளவுக்கு வந்து பெருங்காயம் சேர்த்துக்கணும். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து லைட்டாக உப்பு நிறைய சேர்த்துருவேன்னா அளவாக சேர்த்துக்கலாம். தண்ணி எப்படி வைக்கணும் அப்படின்னா, இப்போ நான் அரிசி 1 கப்பு போட்டிருக்கேன், அதே மாதிரி பருப்பு 1 கப் போட்டிருக்கேன். 2 கப்பு அப்படின் போது நம்ம பருப்புக்கு வந்து 1 கப் அளவு ஊற்றினா போதும். ஆனால் அரிசிக்கு 2 கப் வேணும். மொத்தம் 3 கப் நம்ம தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் இந்த கப்பில் வந்து நான் 5 கப்பு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா தான் நமக்கு அந்த லிக்விட் பதத்துக்கு வரும். அப்படி இல்லைன்னா ட்ரையாக இருக்கும். மேபி அடி பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தானே வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டாலும் லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படின்றதுக்காக நான் ஒரு அளவு வந்து தண்ணி எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா மைய வெந்துடும். அந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறது கிடையாது. மிக்சியில் அடித்து கொடுக்கும்போது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு இது பிடிக்கிறது இல்லை. மிக்சியில் அடிக்காமல் நீங்கள் வந்து மசிக்கிற அந்த மத்து வச்சு மசிச்சு கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும். நம்ம நல்ல மைய வேக விடுறதுனால மசிச்சு கொடுத்தாவே கரெக்டாக இருக்கும். நான் மசிச்சு தான் கொடுத்துட்ருக்கேன். நல்லா சாப்பிட்றோம் குட்டி, இதை விரும்பி சாப்பிட்றோம். அந்த மாதிரி மசிச்சு கொடுத்தோம் அப்படின்னா, இதே மிக்சியில் போட்டு அடித்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் உடனே எடுத்தோடனே நிறைய சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பழக்கணும். இப்போது ஒரு சில டயத்தில் நல்லா சாப்பிடுவோம், ஒரு சில டயத்தில் வந்து சாப்பிட மாட்டான். அந்த டைம்லாம் வந்து நான் அவனுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் டெய்லி வந்து ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் சாப்பிடும்போதுமே தம்பி வந்து அதை வாங்கி சாப்பிட்ணுன்னு ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் காரம் இல்லாமல் வச்சு கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சாப்பிட பழகிடுவாங்க. நான் வந்து மசிச்சு மட்டும்தான் கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் மிக்சியில் போட்டு அடித்து கொடுக்காதீங்க. நீங்கள் வேணால் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். மிக்சியில் போட்டு அடித்தது டேஸ்ட்டே இருக்காது. நமக்கே பிடிக்கல அப்படின்போது குழந்தைக்கு எப்படி இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். நான் நல்லா மசிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி மசிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மியாவுக்கு இதை ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மியா குட்டியை வந்து குளிக்க வச்சு மேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாப்பிட்ற வீடியோ எடுத்திருந்தேன், பட் கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால் வந்து மியா குட்டிக்கு ஊட்டினது மட்டும் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அதை மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நான் மியா குட்டிக்கு எப்படிலாம் சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காகவே ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் இந்த மாதிரி இன்றைக்கி கொடுத்துருக்கேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சீக்கிரமாக அந்த சார்ட் ரெடி பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணேன். இப்போல்லாம் வந்து தம்பியை தனியாக விட்டுட்டு போக முடியறதில்ல. எங்கேயாவது தாவி தாவி போயிட அடிபட்டுருது. அதனாலேயே வந்து நான் வீடியோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால தான் வந்து ப்ராப்பராக வந்து வீடியோ வர்றதில்ல. ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தீங்க, ஏன் முன்னாடி மாதிரி வீடியோ போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் போடுறதில்ல. இப்போ வந்து தம்பியை இப்போ விட்டுட்டு போனோம் அப்படின்னா முன்னாடிலாம் அது பேசாமல் படுத்து விளையாண்டுட்ருக்கோம். இப்போ வந்து தவள ஆரம்பித்ததுனால எங்கேயாவது போய் முட்டிக்குவாங்க. அதனால் கூடயே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால க்ளீனிங் வீடியோலாம் வர்றது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நான் மியா கூட இருக்க வீடியோ மட்டும்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட டெய்லி மீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் முடியும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.